குட் மார்னிங் ஆல். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Now focus on your third eye. Keep focus on your third eye. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Now join your hands for prayer. உங்க ஃபேவரட் காட் அப்படின்னா கூட நீங்க ஏதாவது உங்க ஃபேவரட் காடை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ॐ योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Relax. Rub your palm, gently place it on your eyes. So we'll start with the box breathing. ஸோ நேற்று ஒரு யோகா கிளைண்ட் அவங்களுக்கு பாக்ஸ் பிரீதிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பாக்ஸ் பிரீதிங் அப்போ ஐ வில் டெல் யூ த டெக்னிக். அந்த பாக்ஸ் பிரீதிங் அப்போ ஹோல்ட் பண்ணுவோம்ல, ஸோ ஹோல்ட் பண்ணும் போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகுது. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பப்போ அந்த மூச்சு வந்து ஒரு செகண்ட் நம்ம ஹோல்ட் பண்றோம் அப்படின்னாலும் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும் போது என்ன பண்ணணும், ஏன் ஓப்பன் ஆனா என்ன அப்படின்லாம் கேக்குறீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும் போது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்றோமோ அதை அந்த இடத்துல நம்ம போடணும். இப்போ என்னோட பேங்க் பேலன்ஸ் வந்து 1 crore இருக்கு அப்படின்ட்டு 1 crore வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும் போது என்னோட பேங்க் பேலன்ஸ்ல 1 crore இருக்கு, என்னோட பாஸ்புக்ல பிரிண்ட் ஆயிருக்கு, அந்த 1 crore எடுத்து நான் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ட்டு நீங்க அந்த மூச்சு அடக்கும் போது நீங்க போடணும். ஸோ எப்பப்ப நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒண்ணுமே இல்லை, சிலிண்டர் மாத்துவோம் வீட்டுல. ஸோ அந்த சிலிண்டரை தூக்கும் போது ஒரு செகண்ட் அந்த மூச்சு நம்ம ஹோல்ட் பண்றோம் பாத்தீங்களா, அப்போ அந்த ஒரு செகண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம்ஸ் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும், நம்மளுக்கே தெரியாது எப்போன்ட்டு. சாப்பிடும் போது ஓப்பன் ஆகும். அதனாலதான் சொல்லுவாங்க டிவி பார்த்துட்டு சாப்பிடாதீங்க, ஏதாச்சும் பேசிட்டு சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம உடம்புல தண்ணி படும் போது, நம்ம குளிக்கும் போது நம்மளுக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும். எத்தனை பேர் வந்து நம்ம குளிச்சிட்டு இருக்கும் போது எதோ திங்கிங் வரும், இதை இப்படி பண்ணிருக்கலாம், அதை அப்படி பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகுற ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்றது ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சீங்க அப்படின்னா
நீங்க அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும்போது அந்த 10 பாயிண்ட் நீங்க கடகடன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த கார் இருக்கு, என்கிட்ட இந்த ஐபோன் இருக்கு, என்னோட கெரியர்ல நான் என்னோட growth இப்படி இருக்கு, நான் இவ்வளவு சேலரி வாங்குறேன், எனக்கு இந்த மந்த் இவ்வளவு இன்க்ரிமெண்ட் கிடைச்சது, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த மாதிரி நிறைய நீங்க ஒரு 10 பாயிண்ட்ஸ் கடகடன்னு எழுதி வச்சு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும்போது நீங்க சொல்லிக்கணும். ஓகே, நம்ம இப்ப பாக்ஸ் பிரீதிங் போயிடலாம். Take a deep breath in. Breathe out and empty your lungs. One more time. Take a deep breath in. And breathe out. Now for box breathing. Breathe in. Hold. Out. Hold. 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 In. Hold. Out.
hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold. If you feel like, you may gently open your eyes or continue sitting with yourself for some more time. Relax. Okay, we'll start with the asanas. நாளைக்கு திருப்பியும் நம்ம சந்திர பீஜ மந்திரம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஆசனா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை ஆசனா ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைமர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 3 செட் பண்ண போறோம். ஒரு செட்டும் 2 minutes 2 minutes. ஸோ டைமர் செட் பண்றேன். நல்லா நீங்க காலை வைடரா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு லெக்கா எடுத்து வச்சுக்கோங்க. டைமர் ஸ்டார்ட்ஸ். நல்லா நிமிர்ந்து உட்காந்து பண்ணுங்க. உங்களால இது எவ்வளவு ஃபாஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்ட் எடுத்து அழகா நீங்க ஃபீல் பண்ணி பண்ணுங்க. இந்த இடத்துல நல்லா இன்னர் டைஸ்ல ஃபீல் ஆகணும். நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். யோகா பண்ண பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல ஒரு சின்ன ஸ்மைல் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஒரு மைல்டா ஒரு சின்ன ஸ்மைல் இருந்துட்டே இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க என்ன சிரிச்ச முகமா இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. நீங்க எத்தனை பேர் அதை நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அண்ட் ஆல்சோ வீட்லயும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க சில டைம் ரொம்ப கோவமா இருந்திருப்பீங்க. இப்ப அந்த கோவம் எல்லாம் இல்லாம ரொம்ப காம் டவுனா இருப்பீங்க. அதையும் கேட்பாங்க. நீங்க அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்டா கிடைச்சது அப்படின்னா எனக்கு அந்த ஃபீட்பேக்கா கொடுங்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. 5 seconds. Relax. Relax. செகண்ட் செட். செகண்ட் செட் ஓகே நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆயிடுங்க. Two minutes. Timer starts.
நிமிர்ந்து உட்காருங்க. ஃபாஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட் எடுங்க. Ten seconds. Relax. The ankle up and down பண்ணுங்க. Ankle left and right. Up and down. Okay, third set. Ready ஆயிடுங்க third setக்கு. 2 minutes. So total 6 minutes தான் பண்றோம். ஆல்ரெடி நம்ம 5 minutes தான் பண்ணிருக்கோம் கிளாஸ்ல. ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னா பாருங்க. டைமர் ஸ்டார்ட்ஸ். பெயினா இருக்கு அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ இந்த ஆசனா நேம் பாத்தீங்கன்னா பத்தகோன் ஆசனா, பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை பண்ண தெரியும், ஆனா எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க, எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி எவ்வளவு நேரம் நீங்க வந்து விங்ஸ் அந்த ஃபிளாப் பண்றது பண்ணுவீங்கன்றதுதான் இங்க வந்து நம்ம கத்துட்டு எவ்வளவு நேரம் பண்ண முடியும் நம்மளால. என்டியூரன்ஸ். சில பேருக்கு நிறைய ஆசனாஸ் தெரியும், ஆனா அதெல்லாம் சும்மா போஸா பண்ணுவாங்க. இப்ப நீங்க யூடியூப்ல பாக்குறதோ இல்ல ஏதாச்சும் ரீல்ஸ் அந்த இன்ஸ்டால எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா சும்மா உங்க போட்டோக்காக போஸ் கொடுக்கறது வேற. என்னோட குரு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே போஸ்ல ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுவாரு. ஸோ அதுதான் வந்து ரியல் நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டி, நம்மளோட பாடி ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, என்டியூரன்ஸ். ஸோ ஒரு ஆசனா எவ்வளவு நேரம் உங்களால ரீடைன் பண்ணி பண்ண முடியும் அப்படின்றதுலதான் நீங்க அந்த ஆசனாவை எவ்வளவு ஒழுங்கா நீங்க லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுல இருக்கு. அண்ட் ஆல்சோ அப்பதான் உங்க அந்த ஆசனா வந்து உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட்டோட கிடைக்கும் உங்க பாடிக்கு. நிமிர்ந்து உட்காருங்க. ரிலாக்ஸ். ஸோ கால் ஒரு 2 feet டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இன் அண்ட் அவுட்.
ஸோ சேம் கால் 2 feet distance சக்கியாசனா பண்ண போறோம். ஃபிங்கர்ஸ் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க, டுகெதரா வச்சு இன்டர்லாக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. கிளாக் வைஸ் 5 counts, ஆன்டி கிளாக் வைஸ் 5 counts. நீங்க இந்த சைட்ல வரும்போது உங்களுக்கு இந்த சைட் ஸ்ட்ரெச் ஆகும், இங்க இருந்து உங்களுக்கு நரம்பு நல்லா இழுக்கும். ஸோ ஒழுங்கா ஃபீல் பண்ணி பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி எவ்வளவு பேக்ல போக முடியுமோ பேக்ல போயிட்டு அண்ட் தென் லெஃப்ட். ஸோ இந்த சைட் பண்ணும்போது இங்க இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச், இங்க இருந்து கால் நல்லா அந்த நர்வ்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஃபீல் இட் அண்ட் டூ இட். பேக்ல வரும்போது இன்ஹேல், ஃப்ரண்ட்ல போகும்போது எக்ஸேல். Five counts clockwise, 5 counts anti-clockwise. அப்புறம் ஆன்டி கிளாக்வைஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ முடிச்சிட்டீங்கன்னா ரிலாக்ஸா இருக்கும். முடிச்சிட்டீங்கன்னா வஜ்ராசனால உட்காருங்க, முட்டி போட்டு உட்காருறது. ஸோ வஜ்ராசனால உட்காந்துருக்கோம். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், சக்கியாசனா ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ வஜ்ராசனா உங்க ஹீல்ல உட்காருவீங்க, முட்டி போட்டு ஹீல்ல உட்காடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நல்லா உங்களோட ஃபிங்கர்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களோட முட்டி, இந்த கை, அந்த கை இது எடுத்துட்டு போயிட்டு உங்களோட அப்டாமன் கீழே, ஓகே, ரெண்டும் டேஷ் ஆகுற மாதிரி இப்படி இருக்கும். அப்டாமன் கீழே வச்சு just we going to touch the floor. நெத்தி வந்து நெத்தி வந்து கீழே உங்க மேட்டை டச் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு முடியுதுன்னு பாருங்க. முடியல அப்படின்னா உங்களால எவ்வளவு பெண்ட் பண்ண முடியுதோ அது வரைக்கும் தான். ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. கை நல்லா வந்து முஷ்டி இதுல வச்சுக்கணும். இது வந்து முஷ்டி முத்ரா, இது பேரு ஒரு முத்ரா, முஷ்டி முத்ரா. ஸோ இதை நீங்க அப்டாமன்ல வச்சுட்டு நார்மலா இன்ஹேல் பண்ணிட்டு தென் எக்ஸேல் பண்ணி பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கால் நடுவுல கேப் வேணா கேப் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் உங்களால ஹோல்ட் பண்ண முடியல, ஒரு 5 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு மேல வந்துருங்க. இவ்வளவுதான் வருது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அது வரைக்குமே நீங்க ஹோல்ட் பண்ணி அப்படியே இருங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செட் 5 கவுண்ட்ஸ் பண்றீங்கன்னா செகண்ட் செட் 10 கவுண்ட்ஸ். ஸோ ஒரு 5 செட்ஸ் பண்ண போறோம். ஒரு ஒரு செட்டுக்கும் உங்களால எவ்வளவு கவுண்டிங்ஸ் வைக்க முடியுமோ வைங்க. மேக்ஸிமம் ஒரு 30 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. மினிமம் உங்களுக்கு 5 தான், இல்ல 8 இல்ல 10 எது வேணாலும் வச்சுக்கோங்க.
இப்பதான் என்னோட தேர்ட் செட் பண்றேன். 5 செட்ஸ் பண்ணணும். ஒரு ஒரு செட்டுக்கும் உங்களால எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு ஹோல்ட் பண்ணுங்க. சின்ன ஸ்மைலிங் ஃபேஸோட பண்ணுங்க. ஃபிஃப்த் செட் பண்றேன், லாஸ்ட் செட். ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது எப்படி இருக்கும்னா ஃபேஸ் ஃபுல்லா யாரும் அப்படியே ஏதோ அடைச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது பிளட் சர்க்குலேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் உங்க ஃப்ரண்ட் அந்த ஃபேஸ்க்கு வரும்போது உங்களுக்கு முடி நல்லா வளரும் அண்ட் ஆல்சோ ஃபேஸ் க்ளோ கிடைக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு இன்னர் ஆர்கன்ஸ்ல பாத்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட் நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் இந்த உங்களுக்கு நெக் போர்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன், தைராய்டு கிளாண்டுக்குலாம் நல்ல பெனிஃபிட். லாஸ்ட் கவுண்ட் ஐம் டூயிங். ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்றோம். சூரிய நமஸ்காரம் 3 கவுண்ட்ஸ் பண்றவங்க 3 கவுண்ட்ஸ், இல்ல 6 கவுண்ட்ஸ் பண்ண முடியும்னா 6 கவுண்ட்ஸ் முடிச்சுட்டீங்க. இந்த இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சூரிய நமஸ்காரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு ஒரு சூரிய நமஸ்காரமுக்கும் 1 மினிட் தான் ஆகும். அப்படியே மிஞ்சி போனா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம ஸ்லோவா பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா எடுத்துப்போம். ஸோ 6 அப்படின்னு பண்ணும்போது ஒரு 8 மினிட்ஸ் அவ்வளவுதான் ஆகுமே தவிர ரொம்ப ஆகாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெயிட் பண்ண வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்ல பிரேக் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. ஒரே ஒரு கவுண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டே பண்றேன், அதுக்கடுத்து நீங்களே பண்ணிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க 12 ஸ்டெப்ஸ் தான், அதுல 3 ஃப்ரண்ட்ல பேக்ல ஒரே மாதிரியே வந்துடும். அதனால நிறைய ஆசனாஸ் கிடையாது, கொஞ்சம் தான். இதுல வேரியேஷன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேரியேஷன்ஸ் பண்ணுங்க. பண்றவங்க வேரியேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. உங்க வீடியோஸ் ஆன் பண்ணி வைங்க முடிஞ்ச வரைக்கும். அஞ்சலி முத்ரா. Inhale up and back stretch, Ardha Chakrasana. Forward bend. Forward bend as the lizard pose. Right leg back la போயிடும். From here push up pose. Push up ல இருந்து அஷ்டாங்க நமஸ்காரம் போகணும். லேடிஸ் வந்து சைல்ட் போஸ் போயிடுவீங்க. அஷ்டாங்க நமஸ்காரம், இது அஷ்டாங்க நமஸ்காரம். பட் லேடிஸ் சைல்ட் போஸ் போயிடுங்க. இங்க இருந்து கொப்ரா போஸ்.
Downward dog. Lizard pose. Right leg forward. Forward bend. Back stretch. Anjali Mudra. இதுல ஒரு ஸ்டெப்பும் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல ஃபீல் ஆகுதுன்றத கரெக்டா நீங்க ஃபீல் பண்ணி பண்ணணும். அஞ்சலி முத்ரா இருப்பீங்க ஹார்ட் சக்கரம் கிட்ட. பேக் ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேக் சைடு உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த பெண்ட் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகணும். முட்டி வேணா நீங்க மடக்கிட்டு பேக் ஸ்ட்ரெச். ஃபார்வர்ட் பெண்ட். ஃபார்வர்ட் பெண்ட்க்கும் உங்களுக்கு ஸ்பைனல் கார்ட்ல ஃபீல் ஆகணும். ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஃபீல் ஆகும். சோ இதுல உங்களுக்கு ஹிப் ஓபனர் பெல்விக் மசிலும் இந்த ஹிப் ஓபன் ஆகுறது நல்லா ஃபீல் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகுது ஃபீல் ஆகும். இங்க இருந்து புஷ்அப் போஸ் கரெக்டா கோர் ஆசனா வயிற்று பகுதி நல்லா ஃபீல் ஆகும். From here child pose. ஸோ சைடு போஸ் போகும்போது என்னோட ஷோல்டர்ஸும் என்னோட ஆர்ம்ஸ் அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதை ஃபீல் பண்ணி பாருங்க. From here cobra pose. ஸோ கொப்ரா போஸ் வரும்போது என்னோட லோவர் அப்டாமன் அந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்டிஃபான ஒரு ஃபீல் டைட்டா இழுத்து நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகிற ஃபீல் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்பைனல் கார்ட். From here downward dog. Downward dogல கண்டிப்பா hamstring muscles நல்ல ஒரு stretch. From here right leg forward. From here downward dog. Sorry. Forward bend. ஸோ இது ஃபுல்லா உங்களுக்கு பாதம் டச் ஆக முடியல அப்படின்னா முட்டிய மடக்கி உங்களோட வயிற்று பகுதிய தைஸ்ல டச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க கையை கீழே வச்சுன்னா கை உங்க கீழே பிளேஸ் ஆயிடும். பொறுமையா உங்க முட்டிய ஸ்ட்ரெயிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அகைன் ஐம் ரிப்பீட்டிங். நீங்க ஃபுல்லா உங்களால பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா முட்டிய மட்டும் பெண்ட் பண்ணிட்டு உங்க வயிற்று பகுதி தைஸ்ல இருக்கும். கையை கீழே வச்சு காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பொறுமையா எவ்வளவு ஸ்ட்ரெச் ஆகுதோ முட்டிய ஸ்ட்ரெச் பண்ணி ட்ரை பண்ணுங்க. I'm doing my third set. டவுன்வர்ட் டாக்ல ரெண்டு காலம் நல்லா பதியட்டும். வி ஷேப்க்கு வந்துருவீங்க நீங்க. இன்வெர்டட் வி ஷேப். இன்னும் எனக்கு ஒரு 3 கவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ பொறுமையா பண்ணுங்க. வேரியேஷன்ஸ் பண்றவங்க வேரியேஷன்ஸ் பண்ணுங்க. நான் பண்ணல வேரியேஷன்ஸ் இன்னைக்கு. எனக்கு அது தேவைப்படலன்ட்டு என் மைண்ட் என்னோட பாடி சொல்லுது, அதனால நான் பண்ணல. ஸோ உங்க வேரியேஷன்ஸ் சூரிய நமஸ்காரம் வேரியேஷன்ஸ் பண்ணணும்னா பண்ணுங்க. வேரியேஷன்ஸ் தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு நாள் வேரியேஷன் சொல்லி கொடுக்குறேன்.
ஃபிஃப்த் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், என்னோட ஃபிஃப்த் கவுண்ட். ஸோ நடுவில் நீங்க பிரேக் எடுக்கும்போது போயிட்டு ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்துட்டு வந்துருங்க. I'm doing my sixth count. ஸோ 6 செட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ஸோ கடகடன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா பிராணாயமா பிரீதிங்ஸ் இல்ல பிராமரி பிரீதிங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பிரீதிங்ஸ் பண்ணுங்க. ஸோ யார் யார் முடிச்சிட்டீங்களோ எனக்கு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ இன்னைக்கு என்ன எழுத போறோம்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்க, உங்க கூட ஒருத்தங்க இருக்காங்க. ஓகேவா? உங்க உங்க லைஃப்ல இப்போ இம்மிடியட் இந்த பிரசன்ட்ல உங்க கூட உங்க லைஃப்ல ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது மேபி வீட்ல இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம்,
பக்கத்து வீடு அந்த மாதிரி எங்க எங்க வேணா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, அவங்க நினைச்சாலே உங்களுக்கு கோவம் வரும் அப்படின்ற ஒரு பர்சன், அவங்களுக்கு நீங்க வந்து சாரி சொல்லி எழுதணும். நீங்க அவங்களுக்கு எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு சாரி சொல்லி எழுதணும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பர்சன் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, எப்படி நான் தப்பு பண்ணாம எப்படி நான் அவங்ககிட்ட நான் போய் சாரி கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு மைண்ட்ல தோணும். சோ இது என்னன்னா, அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்கல்ல, இது மேபி என்ன சொல்றாங்க யோகிக்கு இதுல பாத்தீங்கன்னா, அது கர்மாவா இருக்கலாம். நீங்க அவங்களுக்கு என்னமோ பண்ணிருப்பீங்க, அந்த பர்சன் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த கான்செப்ட். நம்மளோட லைஃப்ல அப்படிதான் அந்த சர்க்கிள்ல போயிட்டு இருக்கு. சோ நீங்க மனசார ஒரு தேங்க்யூ சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து வர தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நின்னுடும். அது மேபி பசங்களா கூட இருக்கலாம். இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க என்னன்னா, பசங்களே வந்து நம்ம பண்ண கர்மால பிறக்கிறது தான். நம்ம வந்து ஒரு குட் கர்மா நல்ல ஒரு இது பண்ணிருக்கோம் அப்படின்னா, பசங்க வந்து ரொம்ப ஒபீடியன்ட், நல்ல ஒரு அறிவான பசங்களா நம்மளுக்கு இருப்பாங்க, தொல்லை கொடுக்க மாட்டாங்க. இல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியல அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுக்குற ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மேபி சின்ன வயசுல இருக்கலாம், இல்ல வளர்ந்தவங்களா கூட இருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து அந்த யோகிக்கு இதுல வர்றது, பிலீவ் பண்றதும் பண்ணாதும் உங்க விருப்பம். சோ உங்களை பண்ணுங்கன்னு சொல்லல. பட் இப்போதைக்கு யாருக்கு நீங்க உங்களுக்கு யார் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க சாரி சொல்லி எழுதுறீங்க. அவங்க இப்ப பிரசன்ட் உங்க கூட இருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ற பர்சனா இருக்கணும். அதான் லாஸ்ட் ஒரு வாட்டி இந்த கிளாஸ்ல பண்ணும்போது நிறைய பேர் மாமியார் தான் யோசிச்சு எழுதுனீங்க. மேபி அது மாமியாரா இருக்கலாம், இல்லைன்னா ஹஸ்பண்டா இருக்கலாம். இந்த 2 பர்சன்ஸ் நம்ம பிரசன்ட்ல இருந்து கொஞ்சம் தொல்லை கொடுக்குறவங்க. சரி, எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சில டைம் உங்க கம்பெனில பாஸா இருக்கலாம். ஸோ எழுதி பாருங்க, அவங்க கிட்ட இருந்து சில சேஞ்சஸ் உங்களை வந்து கொஞ்சம். ஒரு பர்சன் சொல்ல முடியாது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 3 பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா எழுதுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு இந்த ஒரு பர்சனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அப்போ நிறைய லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் கூடவே சுத்துறாங்க போல. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, 1 மினிட் இல்ல ஒரு 2 மினிட்ல எழுதி முடிச்சிடுங்க. பிரீதிங்ஸ் போயிடலாம்.
இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிராமரி பிரீதிங். ஸோ பிராமரி பிரீதிங் பண்ணும்போது என்ன பண்ணணும் நீங்க, உங்க டங் வந்து ரோல் பண்ணி உள்நாக்க டச் பண்ற மாதிரி நீங்க உங்க டங்கை மடிச்சு நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட மூலாதாரத்தை ஹோல்ட் பண்ணிப்பீங்க. இன்ஹேல் பண்ணுவீங்க, காதை க்ளோஸ் பண்ணுவீங்க, டங்கை ரோல் பண்ணி மூலாதாரத்தை ஹோல்ட் பண்ணுவீங்க. சவுண்ட் வெளியில விடும் போது மூலாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்க டங் வலிக்குது அப்படின்னா நீங்க திருப்பி ரோல் பேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் அடுத்த செட் பண்ணும் போது இன்ஹேல் பண்ணி காதை க்ளோஸ் பண்ணுவீங்க, டங் ரோல் பண்ணுவீங்க, மூலாதாரத்தை ஹோல்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் டுகெதரா பண்ண முடியுதான்னு பாருங்க. பண்ண முடியலன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே. புரியல அப்படின்னா எனக்கு டவுட், நீங்க தனியா எனக்கு வாட்ஸ்அப் காலோ இல்ல வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜோ நீங்க போட்டு கேட்கலாம். பட் புரிஞ்சிருச்சு, பண்ண முடியல அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். 5 sets will start. ஸோ டைம் ஆயிடுச்சு. 5 sets பண்ணிட்டு சோல் பிரேயர், சவாசனம். So முடிச்சிட்டீங்கன்னா join your hands, close your eyes for soul prayer. Focus on your third eye. Keep focusing. Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Oh my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Thank you so much. Thank you so much. Thank you so much. ஓகே, செல்ஃப் ஃபீலிங் எடுக்கிறவங்க செல்ஃப் ஃபீலிங் எடுத்துக்கோங்க. சவாசனா போறது சவாசனா போயிடுங்க. ஸோ டைம் இருக்கு, உங்க வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நான் ஓம் சாண்டிங் 5 minutes போடுறேன். 5 minutes சவாசனா போங்க, செல்ஃப் ஃபீலிங் பண்ணுங்க. இல்ல டைம் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கேன் லீவ் த செஷன். ஹாவ் அ நைஸ் டே. வில் மீட் யூ டுமாரோ.